exercise 2.7 first sum which of the following sequence are in GP. அப்போ இதில் 7 சப்டிவிஷன் இருக்குது டோட்டலாக. நான் ஒவ்வொன்றும் செப்பரேட்டாகவே செஞ்சுருக்கேன். அப்போ அந்த 7 சப்டிவிஷனும் நம்ம இதுக்கு முன்னாடி போன எக்ஸசைஸில் நமக்கு அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு செக் பண்ணல கொடுத்துருக்க சீக்வன்ஸை, அதே மாதிரி இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3, 9, 27, 81 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிப்போம். இதுக்கு நமக்கு வந்துட்டு காமன் ரேஷியோக்கு என்ன லெட்டர் யூஸ் பண்ணுறோம்? ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? T2 டிவைடட் பை T1. ஏன் இப்போ டக்குன்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம இன்ட்ரோடக்ஷன் போன இதுக்கே கொடுத்துருந்தோம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு இதில் டவுட் இருந்தால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகே, அப்போ இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். காமன் ரேஷியோ மீன்ஸ் டிவைட் பண்ணுறது. T2 டிவைடட் பை T1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். T2ங்கிறது 9 டிவைடட் பை 3. எத்தனை டைம்ஸ் வரும்? 1 3 சார் 3, 3 3 சார் 9, ஆன்சர் 3. அடுத்து என்னது? T3 டிவைடட் பை T2 which is equal to 27 divided by 9. 1 9 சார் 9, 3 9 சார் 27, அதுக்கு 3 வந்துருச்சு. அடுத்து T4 divided by T3 81 divided by 27. 27 1 சார் 27, 27 3 சார் 81. இதே நீங்கள் நமக்கு 3 டேபிள் 9 டேபிள் எப்படி வேணும் செய்யலாம். நான் டேரெக்டாகவே 27 டேபிளே செஞ்சுட்டேன். 27 into 3 தான் 81. அப்போ அதுவும் 3 கிடச்சிச்சு. ஸோ காமன் ரேஷியோ எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. which implies T2 divided by T1 equal to T3 divided by T2 equal to T4 divided by T3 and so on. அது எழுதணும் கண்டிப்பாக, ஏன்னா எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்களா? இது இப்படியே கண்டினியூ ஆகுது. and so on. Therefore it is a GP. Okay, clear ஆயிடுச்சா first subdivision? Then second subdivision 4 44 444 4444 etc. அப்போ நம்ம இது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? டிவைட் பண்ணுறது. ஆர் ஈக்குவல் டு அங்கே டீன் போடுறோமே, இங்கே ஆர். ஓகேவா? காமன் ரேஷியோ. ஓகே, காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1. தட் மீன்ஸ் 44 டிவைடட் பை 4. 1 4 சார் 4, 11 4 சார் 44, 11. அடுத்து T4 டிவைடட் பை T3 டிவைடட் பை T2. T3ங்கிறது 444 டிவைடட் பை 44. அப்போ நம்ம டிவைட் பண்ணையில் எப்படி கிடைக்குன்னா 1 டைம் 44 into 1 44 ஆகிடும், 0. அடுத்து இந்த 4 மட்டும்தான் நம்ம கீழே கொண்டு வருவோம் இல்லையா? அப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு 4 ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு வந்துட்டு கீழே இந்த 0 தான் கொண்டு வரணும். ஸோ 4 தான் கொண்டு வரணும். 4 வச்சு நமக்கு செய்ய முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறது 44. அப்போ அடுத்து நம்ம ஒரு 0 சேர்க்கணும். ஃபஸ்ட்டே இங்கேருந்து ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டு அடுத்து ஒரு 0 சேர்க்கும் போது என்ன ஆயிடணும்? இங்கே ஒரு 0 சேர்த்துட்டு தான் நம்ம டெசிமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 0 சேர்க்க முடியும். பின்னையும் 40யும் பத்தாது, அடுத்து சேர்க்கையில் தான் 4. அப்போ நமக்கு இது ஃபுல்லாக டிவைட் பண்ண அவசியம் இல்லை. இது கண்டுபிடிக்கிறது ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு தான். அப்போ எப்படினாலும் இது நமக்கு 11 டிவைட் ஆகி கிடைக்கல. ஸோ இது என்ன ஆயிடுச்சு? T2 டிவைடட் பை T1 நாட் ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. ஸோ இட் இஸ் நாட் ஆன் GP. இது டிவைட் பண்ணுறது கிளியராக, இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறக்காக. இது கண்டிப்பாக எக்ஸாம் சமயத்தில் இப்படி டிவைட் பண்ணணும் இல்லை. தட் மீன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இப்போ ஒரு இது பண்ணல அடுத்த டைம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக 11 கிடைக்க போகிறது இல்லைன்னு. இப்போ அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஆனால் நார்மலாக இது டிவிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்காக செய்கிறேன். 44 1 டைம் பண்ணுவோம். 144 சார் 44, 0ன்னு ஆகிடும். அடுத்து இந்த 4 கீழே கொண்டு வருவோம். 4 வச்சு நமக்கு செய்ய முடியுமா? இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு அட் அ டைம்லேயே 4 கொண்டு வந்து பத்தலை, அடுத்து ஒரு 0 சேர்க்கணும். 2 நம்பர் ஒன்றா கொண்டு வந்துட்டோன்னா ஃபஸ்ட் அப்போ இங்கே ஒரு 0 சேர்த்தாதான் நமக்கு வந்துட்டு 0 சேர்த்து ஒரு டெசிமல் வைக்கும்போது தான் இங்கே ஒரு 0 சேர்க்க முடியும். சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ரிமைண்டர் வரும் பார்த்தியா? ரிமைண்டர் பத்தாதப்போ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். இங்கே ரிமைண்டர் இல்லை, இங்கே மேலே இருந்து தான் அந்த நம்பரை கொண்டு வரோம். அதே திகையில் அடுத்து நம்ம வந்துட்டு 0 சேர்க்கணும். அப்போ அட் அ டைமில் 2 நம்பருமே நம்ம கொண்டு தான் வரோம், புதுசாக தான் கொண்டு வரோம், ரிமைண்டர்லாம் இல்லாமல். அப்படிங்கும்போது ஒரு 0 சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டெசிமல் வச்சு தான் இங்கே 0 சேர்க்கணும். 40 அப்புறமே இது பத்தாது, ஏன்னா இங்கே இருக்கிறது 44. ஸோ இன்னொரு 0 சேர்த்தா இங்கே 400ன்னு எழுதலாம். அப்போ இங்கே 44 400 எத்தனை டைம்ஸ்னால் 9 டைம்ஸ் பண்ணலாம். 9 டைம்ஸுங்கும் போது 396. பேலன்ஸ் இருக்கிறது 400 300, பேலன்ஸ் 4 வரும். இப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேவா? இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிவிஷன் பண்ணோம். ஆனால் எக்ஸாமுக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும் அவசியம் இல்லை. நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு 2 டைம் பண்ணாலே தெரிஞ்சிடும் 11 கிடைக்கலன்ட்டு. ஸோ இட் இஸ் நாட் ஆன் GP எழுதிட்டோம். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன் 0.5, 0.05, 0.005 எக்ஸெட்ரா. இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணும்? T2 டிவைடட் பை T1 ஆர் ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1. 0.05 டிவைடட் பை 0.5. அப்போது நமக்கு டெசிமல் நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணல என்ன பண்ணிப்போம்? எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த 0, அதாவது 10 100 1000 அப்படி சேர்த்து பண்ணுவோம்ல.
அதுலேயும் அந்த 2 டிவைட் பண்ணுறோமா, டிவைட் பண்ணல டெசிமல் பிளேஸ் எதுக்கு ரொம்ப அதிகம், இங்கே தான் பாயிண்ட் இருக்குது, கிளியராக தெரியுதுல்ல, இதுதான் டெசிமல் பாயிண்ட். அப்போ எத்தனை டெசிமல் பிளேசஸ், எது ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் தான், இங்கே 2 டெசிமல் பிளேஸ், 2 டெசிமல் பிளேஸ்னால் 100. அப்போ இது ரெண்டில் ஹையஸ்ட் 100 தான். ஸோ ரெண்டுமே 100ஆல் டிவைட் பண்ணுறோம், 100 டிவைடட் பை 100. இப்போது நமக்கு இது டெசிமல் பிளேஸ் வைக்கிறது எப்படி கிளியர் தெரிஞ்சு, 0.05 தான் இருக்குது, முன்னாடி 0 தான். இந்த பாயிண்ட் இல்லாமல் இது ரீட் பண்ணோம்னா 005னால இது ஆன்சர் என்ன தான் சொல்லுவோம், 5 தான் சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் 0 விட்டுருவோம், நம்பர் மட்டும் பார்த்திக்கலாம். 5 × 100 500. இது ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ண வேண்டாம், சிம்பிள் பண்ணுறக்கா நான் சொல்கிறேன். இப்போ 5 × 100 என்ன ஆகிடும், 500 ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெசிமல் பிளேஸ் பார்ப்போம். எத்தனை டெசிமல் பிளேஸ் வைக்கணும், 2 1 2. அப்போ இதில் 2 டெசிமல் பிளேஸ்னால் பின்னாடி இருந்தால் வைக்கணும் 1 2. அப்போ இங்கே பாயிண்ட் வரும், தட் மீன்ஸ் ஆன்சர் என்ன வரும், 5. அடுத்து அதே மாதிரி தான் இதுவும் 0.5 பாயிண்ட் எடுக்காமல் எடுத்தோம்னா 0.5 தான் நார்மலாக, டெசிமல் பிளேஸ் இல்லாமல் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெசிமல் பிளேஸ் பார்ப்போம். இப்போ 0.5னாலும் 5 தான், 5 × 100 500. இதில் எத்தனை டெசிமல் பிளேஸ், ஒரு டெசிமல் பிளேஸ் தான். அப்போ இங்கேருந்து ஒரு டெசிமல் பிளேஸ்னால் இங்கே தான் பாயிண்ட் வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு எவ்வளோ, 50. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். நீ டிவைட் மல்டிப்ளை பண்ணி செய்யணுன்னாலும் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இப்படி செய்ய வேண்டாம், டேரெக்டாக சிம்பிளாக இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். கிளியர் ஆகிடுச்சுல? எப்படி 0.05 × 100 இருக்குது. பாயிண்ட் இல்லாமல் நம்ம வச்சோம்னா இது 5 மட்டும்தான். 5 × 100 500. எத்தனை டெசிமல் பிளேஸ், 1 2 2 டெசிமல் பிளேஸ். அப்போ இது 2 டெசிமல் பிளேஸ்னால் இங்கே பாயிண்ட் வரும், அப்போ ஆன்சர் 5ன்னு வந்துடும். இது 5 × 100 500. எத்தனை டெசிமல் பிளேஸ், ஒரு டெசிமல் பிளேஸ் இங்கே வரும், அப்போ 50. அதான் இங்கே கிடச்சிருக்கு, 5/50. 1 5 are 5, 10 5 are 50, 1/10 முடிஞ்சு. அடுத்து T3 டிவைடட் பை T2, 0.005 டிவைடட் பை 0.05. அப்போது எது ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸோ அதை தான் எடுத்துக்கணும் நமக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு. அப்போ இங்கே 1 2 3 டெசிமல் பிளேஸ், இங்கே 1 2. அப்போ 3 டெசிமல் பிளேஸ்னால் 3 0 சேர்த்தது என்னது, 1000. அப்போ இன்ட்டு 1000/1000. அப்போ இது 0005 பாயிண்ட் இல்லாமல் சேர்த்தா இது நம்பர் என்ன தான், 5 தான். ஏன்னா 005னாலும் 5 தான், அது முன்னாடி 0 வந்ததுன்னா நம்பர் மட்டும் எடுக்கல, 5 தான் இது இல்லையா. இப்போ 5 × 1000 1 2 3 5000. எத்தனை டெசிமல் பிளேஸ், 1 2 3 டெசிமல் பிளேஸ், 1 2 3 டெசிமல் பிளேஸ்னால் இங்கே தான் பாயிண்ட் வரும். இப்போ ஆன்சர் என்னவாயிடும், 5. அடுத்து 0.05 × 1000 பாயிண்ட் விட்டால் என்னது, 5 × 1000 5000. எத்தனை டெசிமல் பிளேஸ், 1 2 1 2 டெசிமல் பிளேஸ் எங்கே வரும், 50. அப்போ 5/50 கேன்சல் பண்ணல, 1 5 are 5, 10 5 are 50, 1/10. ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. Therefore T2 divided by T1 equal to T3 divided by T2 and so on. இது எழுதணும் கண்டிப்பா. ஓகே, அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா என்னது, therefore it is a GP. ஓகேவா? அதனால் இது வந்து GPன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.